போராட்டத்தில் கலந்து கொள்ளும் காளியம்மாள், தமிழர் திரளின் ஆர்ப்பாட்டம். இது குறித்து தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய காளியம்மாள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேச தன்னுரிமை கட்சி, இது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல அவங்க எந்த கோரிக்கைகளுக்காக போராடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 2,00,000 கோடியை தர மறுக்கும் கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்காமல் ஒன்றிய அரசு பாஜகவை கண்டித்தும், தேசிய சாலைகளை சுங்கச்சாவடியாக எடுத்து மாநில சாலைகளாக மீட்டெடுக்க முழு மதுவிலக்கை அறிவிக்க, ஆட்சி தமிழ் சட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற கோரி தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி தமிழர் திரள் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்காங்க. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 12/4/2025 நாளை காலை 10 மணி அளவில் வண்ணார்பேட்டை பாலம் தெற்கு பகுதி பாளையங்கோட்டையில் நடக்க இருக்குது. இதில் நிறைவுரையாக காளியம்மாள் அவங்க, தமிழ் சமூக செயற்பாட்டாளர் அவங்க பார்த்திங்கன்னா கலந்துக்கிறாங்க. சரி, இப்போ இந்த களத்தை அமைத்து கொடுத்த அந்த தமிழ் தேசிய தன்னுரிமை கட்சி, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அவர் தான் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருந்த பெருசு. அதிகமாக நாம் தமிழர் கட்சியை பற்றி பாராட்டியும், முதலாக நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியே இதில் சாதி ஆதிக்கம் இருக்குது அப்படின்லாம் பேசின அந்த நபர் தான் இவர். இந்த வியனரசு என்ன பண்ணார்னா, அதன் பிறகு மீண்டும் அண்ணன் சீமான் அவர்களோடு இணைந்தார். காரணம் என்னென்னா, தமிழ் தேசிய களத்தில் இந்த அளவிற்கு வலுவான ஆட்கள் யாரும் இல்லை, இவர் கருத்தை வெளிப்படுத்துவது முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவர் உடனே நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டாரு. ஆனால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு கவனிக்கப்படுறாரோ இல்லையோ, பட்டுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வேல்முருகன் ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அதற்கு துணையாக அவர் போய் நின்றுட்டார். அதாவது நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க ஆரம்பித்து, அப்புறம் அண்ணன் சீமானை விமர்சிப்பது, சாட்டை துரைமுருகனை விமர்சிக்கிற இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்த நபர் அப்புறம் வேல்முருகன் கிட்ட ஓடிட்டார். அப்புறம் யார் என்னங்கிறது நமக்கு தெரிய வந்தது. இப்போ காளியம்மாள் அவர்களையும் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்காங்கன்னும் போது நம்மளால் எல்லா விஷயத்தையும், அதாவது அந்த டாட்ஸ்லாம் தனித்தனியாக இருந்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இதை பற்றி உங்களது பார்வை என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.